ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமிக் மேனியா. லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த க்ரோஸ் பிரின்ஸ்ல கம்ப்ளீட் கையில இருந்த அந்த குரோவன் ராக் பெரிய பிடுங்கி ரேனியல் டபக்குன்னு முழுங்குற வர பாத்திருப்போம். அதை பார்த்து ஷாக் ஆன கம்யூட் அவளோட வாயை பிளந்து, ஐயோ ரேனியல் ப்ளீஸ் எத்துறாத, நீ என்ன சொன்னாலும் பண்றாத, துப்பிருன்னு பயந்தான். ரெய்னலால பவரை அவைக்கன் பண்ண முடியாம செத்து போயிட்டா கம்யூட்டால வேடிக்கை பார்க்கறத தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. அதை நினைச்சு பார்த்து கம்யூட் ஷாக்கோட ரேடியோல கையில வச்சுட்டு, அது மட்டும் நடந்தா என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு நினைச்சான். கொஞ்ச நேரம் அவளை கையில வச்சுட்டு அமைதியாவே 2 பேரும் இருந்தாங்க. பார்த்தா அவளுக்கு ஒரு சின்னதா கூட எதுவுமே ஆகல. கம்யூட் உட்காந்து, நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகல, என்னமோ நடக்க போகுதுன்னு பயந்துட்டேன், கண்டதையும் தயவு செஞ்சு வாயில போடாதன்னு சோகமானா. ரெய்னருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த குரோவன் ராக் பெரியால ஈட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகத்திலே இல்ல. ஆனா கம்யூட்டோட ரியாக்ஷனை பார்த்தே அவ அதை சாப்பிட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா. நிலைமை கைமீறி போய் மோசமா போயிருக்கலாம். ஆனா பின்னாடி நடக்க போற மோசமான ஏதோ ஒண்ணுக்கு இது ஏதோ பரவாயில்ல, அதுவும் இல்லாம என் பாடிக்கு ஒன்னும் ஆகல, ஆனா என் பவர் மட்டும் அவேக்கன் ஆகி ஒரு காட்ஸில்லா மாதிரி க்ரோஸலா இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு லெவலின் அட்டாக் பண்ற மாதிரி யோசிச்சு பார்த்து சாவகாசமா உட்காந்து, ஆனா ஒன்னும் நடக்காததால நான் ஒரு காக்காவே வாழணும் போல. கம்யூட் மாதிரி எனக்கு ஏதாவது வலி வந்திருந்தா பவர் வரும்னு நம்பியிருப்பேன். ஆனா நீ யோசிக்கிறப்போ அவளோட உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. கம்யூட்டர் ஷாக்கோட எந்தாச்சு ரெய்னல்னு கத்துனா. ஒருவேளை அவளோட பவர் தான் அவேக்கன் ஆக போகுதோ. ஆனா அவளோட பாடி கம்யூட் மாதிரி க்ளோ ஆகல. அவளுக்கு முன்னாடி விட டயர்டா தான் இருந்தது. கம்யூட் அவளை கட்டி பிடிச்சிட்டு, இதுக்காக தான் கண்டதையும் திங்காதுன்னு சொல்றதுன்னு அளவே செய்யறான். அவளுக்கு வெறும் வயிறு வலிதான் போல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பர்சன், யுவர் ஹைனஸ், இந்த பறவைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்ல, அப்பயே இவன் இவ்வளவு வலியில இருக்கான்னு கம்யூட் கேட்டான். எந்த ஹீலிங் பவரையும் இதோட பாடி அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படி உடம்பு முடியலன்னா டிவைன் பவரை அப்சர்வ் பண்ணிருக்கும். இது வித்தியாசமா இருக்குன்னு அந்த ஹீலர் சொன்னாங்க. கம்யூட் மனசுல, ரெய்னலுக்கு ஹை ஃபீவரா இருக்கு, ஆனா ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா இது கண்டிப்பான கோவமா அந்த ஹீலர் அங்க இருந்து போக சொன்னா. அவங்க போனதும் கம்யூட் பெட்ல உட்காந்து, இதெல்லாம் ஏன் தப்புதான், நான் மட்டும் கவனம் இல்லாம அது ரெய்னல் முன்னாடி பார்க்காம இருந்திருந்தா இப்படி ஒண்ணு நடந்திருக்கவே செய்யாது. ஆனா இப்போதைக்கு என்னால கூட இருந்து பார்க்க மட்டும்தான் முடியும். எனக்கு பயமா இருக்குன்னு ரெய்னல் பக்கத்துல உட்காந்து, ப்ளீஸ் எழுந்துரு, நீ என்ன பண்ணாலும் நான் கோவப்பட மாட்டேன்னு சொன்னா. அப்படியே கொஞ்ச நேரத்துல ரெய்னல் பக்கத்துலயே கம்யூட் தொங்கிட்டான். திடீர்னு பார்த்தா ரெய்னலோட கண்ணு பர்பிள் கலர்ல மினிச்சு. ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல, இது என்ன இடம், என்ன இது கனவா, எங்க என்னோட ரக்க, அப்படின்னா நான் செத்து போயிட்டேனா? இல்ல நான் சாக கூடாது, நான் காக்காவா வந்து ஒன்னத்தையும் அனுபவிக்கல, அதுவும் இல்லாம நான் கம்யூட் கூட இருந்து ஒண்ணுமே பண்ணல. இந்த காத்துன்னு நினைக்கிறப்போ ஜில்லுன்னு அவன் மேல காத்து பட்ட மாதிரி இருந்தது. அந்த ஹியூமன் உடம்பு மிங்கற மாதிரி தெரிஞ்சது. முன்னாடி ஒரு காலத்துல ஒரு கருப்பான பறவை இந்த வானத்துல உயர பறந்தது. அது ஓநாய்க்கு தூரமா இருக்க விஷயத்த பார்க்க உதவி பண்ணுச்சு. அது மனித உடல சாப்பிட்டு வாழ்ந்தது. ஓநாய்ங்க தங்களோட பவரை கொடுத்த அதே மனிதர்களை தான் இந்த கருப்பு பறவை சாப்பிட்டுது. இந்த நிலத்துல பிணங்கள் குவியாம இருக்கிறதுக்கும் வாழ்றவங்களுக்கு அது பாரமா இருக்க கூடாதுன்னு தான் அந்த பறவை அப்படி பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த பறவை காகம்னு சொல்லப்படுற குஞ்சுகளை ஈண்டெடுத்தது. அதோட முட்டையோடு இந்த நிலமெல்லாம் செதறி இருந்தது. அது பறந்ததை விட இன்னும் மேல பறக்கணும்னு தான் அந்த பறவை அப்படி பண்ணுச்சு. பார்த்தா கொஞ்ச நேரத்துல கம்யூட் தூக்கத்துல இருந்து கண்மொழிச்சா. ரெய்னல் எப்படி இருக்கான்னு பார்த்தா. ஆனா அங்க அந்த காகம் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஹியூமன் பொண்ணு இருந்தா. அவ நல்லா தூங்கிட்டு இருந்தா. கம்யூட் கொஞ்சம் பதட்டத்தோட எழுந்து, யாரு நீன்னு கேட்டான். ஆனா அவளும் நல்லா தூங்கிட்டு இருந்தா. ஒருவேளை கொலைகாரியா இருப்பாளோ? ஆனா அவ கைய பார்த்தா கொலை பண்ற மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம எந்த கொலைகாரி கொலை பண்றவன் பக்கத்துல தூங்குவா? அதுவும் இல்லாம அவ கழுத்துல இருக்க நெக்லஸ் ஷாக் ஆகி, நீ ரெய்னலான்னு கேட்டான். கம்யூட் அவளோட முடிய தொட்டு பார்த்தான். அது ரெய்னலோட ஃபெதர் மாதிரியே ஃபீல் ஆச்சு. இது கண்டிப்பா ரெய்னல் தானே கன்ஃபார்மே பண்ணிட்டான். குரோவன் ராக் பெரிய சாப்பிட்டதாலதான் இப்படி ஹியூமனா மாறிட்டாளோன்னு அவளோட கண்ணத்தை தொட்டான். அவளும் கண்முழிச்சு, கம்யூட் என்னாச்சு, சாப்பிடறதுக்கு இன்னும் டைம் ஆகலன்னு கேட்டா. அப்புறம் தான் அவ அவளோட கைய பார்த்து ரக்கைக்கு பதிலா கை இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணா. கண்ணாடி, கண்ணாடி எங்கன்னு அந்த பெட்ல இருந்து அறக்க பறக்க இழப்போனா. கம்யூட் அவளை ஒரு குழந்தை மாதிரி பிடிச்சு, பொறுமையா இரு, அது வெளியே போறதுக்கான வழின்னு அவளை நிறுத்தி கண்ணாடி கிட்ட கூட்டிட்டு போனா. நல்லா பாத்துக்கோன்னு சொல்ல அவளும் கண்ணாடியை பார்த்து, நான் மாறிட்டேன், நான் எப்படி இருந்தனோ அது மாதிரி இல்லாம மொத்தமா மாறி இருக்கு. ஒரு டால் மாதிரி ஸ்மூதா பலபலன்னு ஸ்கின் இருக்கு, கண்ணெல்லாம் மின்னுது, முடி கூட மின்னல் மாதிரி இருக்கு. இதெல்லாம் அந்த பெரிய சாப்பிட்டதாலையா? ஆனா எனக்கு பவர் அவேக்கன் ஆயிருக்கான்னு தெரியல. என் உடம்பு பலவீனமா ஃபீல் ஆகுது. நான் ஹியூமனா இருந்தா அட்லீஸ்ட் முன்னாடி மாதிரி எனக்கு மதிலாச்சு இருக்கணும்ல. இந்த கை எனக்கு குச்சி மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பாடியை வச்சுட்டு லெவல்ல நான் ஒரு குத்து கூட விட முடியாதுன்னு கடுப்பானா.
இல்ல இல்ல நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நம்ம இப்ப ஒரு ஹியூமனா மாறிட்டோம். அந்த குட்டி குண்டுக்குள்ள இனி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம அந்த கர்மம் பிடிச்ச புழுக்களை தின்ன வேண்டாம். அண்ட் அதுக்கும் மேலன்னு பின்னாடி திரும்ப கம்யூனிட்டியை பார்த்தா அவன் கார்ஜியஸா சிரிச்சுட்டு அவனை நல்லா பாத்துக்கிட்டியான்னு கேட்டான். ரெய்னல் அவன் மனசுல இதுவரை நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என்னால பேச முடியல. அதனால எனக்கு ரொம்ப கோவமாவும் கஷ்டமாவும் இருந்தது. ஆனா இப்ப நான் அவனை எவ்வளவு வேணாலும் கட்டி வச்சுக்கலாம்னு நினைச்சு கம்யூனிட்டியை ஹக் பண்ணிக்கிட்டா. கம்யூனிட்க்கு அது தயக்கமா இருந்தது. ஆனா ரெய்னல் மனசுக்குள்ள ஆனா இனிமே என்னால இவன்கிட்ட என்ன வேணா சொல்ல முடியும்னு அழுதுட்டே கம்யூட்னு அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு கம்யூட் ஆக்வர்டா ரெய்னல் நீ இப்போ ஓகேவான்னு கேட்க அவ அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் நான் நல்லாதான் இருக்கேன்னு சொன்னான். அப்ப கம்யூட் அவகிட்ட உனக்கு ஓகேனா நீ ஏன் அழுதுன்னு சொல்ல முடியுமா? திடீர்னு மாறினதால ஷாக் ஆயிட்டியான்னு கேட்க இல்ல அது இல்லன்னு சொல்லி மனசுக்குள்ள நான் இவன் கிட்ட எப்படி இதை சொல்லுவேன்? ஒரு ஆளா இருந்தேன் ஆனா திடீர்னு செத்து போய் காக்காவா மாறிட்டேன். அப்புறம் தேடி உனக்கு கண்டுபிடிச்சேன். அப்புறம் க்ரோவன் ராக்பெரி அப்புறம் பவர் அப்புறம் பேலஸ் அப்புறம்னு எல்லாத்தையும் மனசுல நினைச்சு இவ்வளவு லென்த்தா இருக்கிறத சொல்ல முடியாது போலன்னு நினைச்சா. ஆனாலும் அவ அப்படி அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சா கம்யூட் ஒரு கேம்ல வர கேரக்டர் அவனை உருவாக்குனதே அவனை கஷ்டப்படுத்ததான்னு தெரிஞ்சுப்பா. அது அவளால தாங்கிக்க முடியாது. அதனால வேற காரணத்தை சொல்லணும்னு நினைச்சு நான் அந்த பெரியால ஆல்மோஸ்ட் சாக போயிட்டு நினைச்சு பயந்துட்டேன்னு சொன்னா. கம்யூட்டா அதை கேட்டு நானும் பயந்துட்டு டேனியல் நீ கண்மொழிக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். இந்த உலகம் அழிய போற மாதிரி இருட்டா இருந்தது. உன் வழிய உன்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ கண்முழிச்சது மட்டும் இல்லாம என் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு அவளை ஹக் பண்ணி நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? ரொம்ப நன்றி ரெய்னல். இவ்வளவு தாங்கி நீ வந்ததுக்குன்னு சொன்னான். ரெய்னல் காக்காவே இருந்தப்பவே அவ்வளவு பிளஷ் ஆனா இப்போ ஒரு ஹியூமனா வேற இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம காதெல்லாம் புகையா வருது. அவளுக்கு ஒரு மிருக மாதிரி பாயணும்னு வேற இருக்கான். அவ அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் பார்க்க முடியலனாலும் அந்த கொஞ்சோண்டு பார்வையில கூட கம்யூட் அழகா தெரிஞ்சான். கம்யூட்டு குழப்பமா என்ன அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்க நீ என்ன ஒரு அனிமலா மாத்துறடா. இப்படியே இருந்தா என் இதே வெடிச்சிரும். காக்காவா மாதிரி ஒரு செகண்ட் அமைதியானா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறப்பவே ஒரு காக்காவா மாறிட்டா. மறுபடியும் பறந்துட்டு இங்கே எதுக்கு எதனாலன்னு கத்திட்டு இருந்தா. இப்பதானே ஹியூமனா மாறணும் அதுக்குள்ள இப்படியா? ஒருவேளை இது ஒரு ட்ரையல் தானா? இன்னும் கொஞ்ச நேரம் ஹியூமனா இருக்க காசு கட்டணுமோன்னு யோசிச்சு என் பாடியை திரும்ப கூடன்னு அழுதுட்டு இருந்தா. கம்யூட் அவளை பொழிச்சு ரெய்னல் அமைதியா இரு. உன் பாடி மாறினதால நீ ஷாக்ல இருப்ப. நீ இன்னும் அதுக்கு பழக்கமாகல. பிராக்டிஸ் பண்ணா பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவன் ஒரு ஓனாயா மாறி காட்டினா. ஒரு வைல்டான ஹேண்ட்ஸமான ஓனாயா மாறினா. அதை பார்த்து அவளுக்கு ஒரே ஹார்ட் பீட் தான். இவ்வளவு பெரிய மிருகம் பயன்படுத்தணும். ஆனா இந்த மாதிரி ஷைனான கோல்டன் கலர் முடியோடன்னு யோசிச்சு கோல்டன் கலர் முடியா அப்படி ஒரு பூமியில நான் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறப்போ கம்மிட் அவளோட பீக்ல லிக் பண்ணா. நாய் ஓனாயெல்லாம் பண்ற மாதிரி. அது டக்குன்னு அவளுக்கு ஒரே பிளஷா போச்சு. கியூட்டா இருக்கான்னு கம்மிட் நினைச்சு பார்த்து சிரிச்சா. மறுபடியும் ஹியூமனா மாதிரி இப்படிதான் பண்ணணும் சிம்பிள் தானேன்னு கம்யூட் கேட்டான். ரெய்னல் இல்ல சுத்தமா இல்ல எனக்கு ஒண்ணும் புரியலன்னு கை காட்டினா. நான் பண்ணதை பார்த்தோமா உன்னால பண்ண முடியலன்னு கம்யூட் கேட்டா. ரெய்னல் மனசுக்குள்ள கம்யூட் எனக்கு உன்னை பிடிக்கும் தான் ஆனா நீ பண்றது எனக்கு சுத்தமா விளங்கலன்னு நினைச்சா. கம்யூட் அவகிட்ட இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீ என்ன ஆகணும்னு இமேஜின் பண்ணிக்கோ. எனக்கு ஒரு ஓனாயா மாறணும். அதனால நான் ஓனாய நினைச்சேன். சோ நீ ஹியூமனா நினைச்சு பாருன்னு சொல்ல அப்படின்னா நான் ஹியூமனா மாறணும்னு நினைக்கணுமா? பாஸ்ட் லைஃப்ல நான் லாட்டரி வின் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ யோசிக்கும் போது ரெய்னல் டக்குன்னு ஹியூமன் ஃபார்முக்கு வந்தா. ஆச்சரியமா இது ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்ல பார்த்தல ஈஸி தானே சிரிச்சுட்டே கம்மியாச்சு சொன்னான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏகப்பட்ட டெலிஷியஸான ஃபுட் இருந்தது. அதெல்லாம் உட்காந்து மச்சக்கு ரெய்னல் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவ கடைசியா எப்ப ஹியூமன் ஃபுட் சாப்பிட்டான்னு அவளுக்கு ஞாபகத்துல கூட இல்ல. அதுக்கும் மேல இங்க இருக்க அதெல்லாம் ராயலான ஃபுட்ஸ் வேற. இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு இப்பதான் நல்ல சாப்பாடு சாப்பிடுறா. கம்மிட் ஸ்மைலோட உனக்கு ஸ்பூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கேன்னு கேட்க டக்குன்னு அலர்ட் ஆகி மனசுக்குள்ள நான் ஹியூமனா இருந்தேன்றத சீக்கிரட்டா வச்சுக்கணும். ஆனா சாப்பாடை பார்த்ததும் அதை மறந்து போயிட்டேன்னு யோசிச்சு அதுவா நீ சாப்பிடறத பார்த்து நான் கத்துக்கிட்டேன்னு போய் சொன்னா. இனிமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சு சாப்பிட்டுட்டான்னு ரெய்னல் எழுந்தா. கம்மியட்டும் நீ காக்காவா மாறிக்கிறியா? நான் மெய்ட்ஸ கூப்பிட்டு இதை கிளீன் பண்றேன்னு சொன்னா. அவளை புஃப்னு அடுத்த நொடியே காக்காவா மாறணும்னு நினைச்சு மாறிட்டா. அவ இதை கத்துக்கிட்டதை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. காக்காவா இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா ஹியூமன்ஸால பண்ண முடியாதது இந்த காக்காவோட உடம்புக்குள்ள அவளால பண்ண முடியும். ரெண்டு ஃபார்மையும் யூஸ் பண்ணா அவளை நல்லா யூஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால கூட கம்யூட் அவளோட ஹியூமன் ஃபார்ம் மறக்க நினைக்கிறான் போல. ஆனா சில பேருக்கு என் பவர் பத்தி தெரிஞ்சா நல்லதுன்னு ரெய்னல் நினைச்சா.
மெய்ட்ஸ் போனதும் கம்மிட் சோகமா இருந்தான். ரெய்னல ஹியூமனா மாறினா. கம்மிட் அவகிட்ட சாரி சொல்லி, நீ எனக்காக உன்னோட ஹியூமன் ஃபார்மை மறைச்சாகணும். இது எதுக்காகனா எனக்கு ஒரு உதவி தேவைன்னு சொன்னான். அவன் நினைச்ச மாதிரியே தான் இருக்குன்னு அவளும் மனசுல என்னவா இருக்கும், என்ன ஒரு ஸ்பை காக்காவா இருக்க சொல்ல போறானா, இல்ல மெய்ட் மாதிரி போய் லெவல் என்ன கொல்ல சொல்ல போறானா. ஆனா என்னவா இருந்தாலும் கம்மிட் எது சொன்னாலும் நான் அதை நல்லா பண்ணுவேன். கொல்றது கொஞ்சம் பயமான வேலைதான். சோ அவன் ஸ்பையா இருக்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சா. ஆனா கம்யூனிட்டி இது எதையுமே சொல்லல. அவன் அவகிட்ட உன்னை நீ பத்திரமா பாத்துக்கதான்னு சொன்னான். ரெய்னருக்கு புரியல. அவளோட பவரை அவன் தன்னோட தேவைக்கு யூஸ் பண்ண போறது இல்லையான்னு யோசிச்சா. அப்ப கம்யூனிட்டி அவகிட்ட, என் தம்பி லெவலன் ரொம்ப திமிரு பிடிச்ச பேராசக்கார, அவனுக்கு பிடிச்சத அவன் அடைய நினைப்பா. எனக்கு இதை சொல்லக்கூடாதுதான். ஆனா நீ ஹியூமன் ஃபார்ம்ல இம்பீரியல் பேலஸ்ல இருக்கிறது ஆபத்துன்னு சொன்னா. கம்யூனிட்டி என்ன சொல்ல வரான்னு ரெய்னலுக்கு புரிஞ்சது. இந்த மாதிரி சமயத்துல எதுவும் தெரியாத ஒரு காக்காவா இருக்கிறது பெட்டர்னு அவளுக்கு தோணுச்சு. கம்யூட் அவ கண்ணத்தை தொட்டு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இந்த பேலஸ நான் ஒரு சேஃபான இடமா மாத்துற, நீ ஹியூமனா இருக்கவோ இல்ல காக்காவா இருக்கவோ அது வேற கொஞ்சம் பொறுமையா இருன்னு ஸ்மைலோட சொன்னா. அவளும் அவனோட ஷர்ட்டை பிடிச்சு, சரி கம்யூட், ஆனா நானும் அதுக்கு ஹெல்ப் பண்ணவா, உன் கணவாட ஹெல்ப் பண்ண எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்ல, அவனும் அவளை கட்டி படிச்சுட்டு கண்டிப்பான்னு சொன்னான். ஆனா இதெல்லாம் யாரோ மேஜிக் பால்ல பாத்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. வேற யாரும் இல்ல, இந்த லெவல் தான். நான் நினைச்சதை விட இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சிரிச்சுட்டே சொன்னான். இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு ஆளு மனசுக்குள்ள, எங்க இது தப்பா போச்சு, என் பிளான் அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்தது, பிரின்ஸ் கம்யூட் பொழைச்சிருக்கவே முடியாது, கெலனஸ் போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், அதுவும் இல்லாம கம்யூட்டோட இந்த நைட்ஸ் யாராவது செத்துட்டாங்கன்னு தெரிய வந்தது, அதுக்கும் மேல பிரின்ஸ் கம்யூட்க்கு அவ்வளவு அடிபட்டு இருந்தது, அவர் எப்படியும் செத்துருவாருன்னு நம்பினேன், ஆனா அப்படி இருந்து அவர் உயிரோட திரும்ப வந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம எம்பரர் கிட்ட சிம்மாசனத்தை கைப்பற்ற போறேன்னு சொல்லியிருக்காரு, நான் நினைச்ச மாதிரி எதுவுமே போலயே, எங்க அதெல்லாம் தப்பாச்சு, பிரின்ஸ் லெவலனுக்கு பவர் வந்ததால மட்டுமே நோபல்ஸ் எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஓனாய் அவ்வளவு முக்கியம் இந்த ராஜ்யத்துக்கு, இந்த மெத்தெல்லாம் ஓனாயிரத்தை ஓடுற ஹியூமன் தான் ராஜ்யத்தை ஆளுவாங்கன்னு சொல்லப்பட்டதுல இருந்து ஆரம்பிச்சது. அந்த மெத்த ஸ்ட்ராங்கான ஷேப் ஷிஃப்டர்ஸ், அதாவது உருமாறவங்கனாலையும் நம்பப்பட்டது. ஓனாய் வால்ஃப்ரிக் பரம்பரை இருக்கிறவரை அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க. அப்படி அதை சொன்னதும் ஷேப் ஷிஃப்டரோட தலைவரான அந்த புலி தான். அவரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு, அதனால அவர் சொல்றது அவ்வளவு வேல்யூ இருக்கு. அதனாலதான் வேற வழியே இல்லாம லெவல் என்ன நோபல் சப்போர்ட் பண்றாங்க. அவனுக்கு அரசராகிற தகுதியே இல்லைனாலும் அவனை வழி நடத்தலாம்னு முடிவு பண்ணாங்க. இதுதான் ராஜ்யத்தோட ஒரே மரபுன்னு நம்பினாங்க. ஆனா இப்போ முதல் பிரின்ஸ் உயிரோட வந்துட்டாரு, என்னையும் பிரின்ஸ் லெவலும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. இதை விட நிலைமை மோசமாகாது. நான் இப்போ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இப்படியே உள்ள இருந்து எப்ப எனக்கு சாவு வரும்னு பயப்படணும், இல்லைன்னா நான் வேற வழியை சூஸ் பண்ணணும்னு நினைச்சு வெளியே பார்த்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம ரெய்னல் கோவமா பார்த்துட்டு இருந்தா. வேற யாரையும் இல்ல, இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்த ஆளுதான். இந்த சாவின் சின்ன ஏன் சைனஸ் மேல உட்காந்துட்டு இருக்குன்னு பார்த்தாரு. கம்ப்ளீட் அவர்கிட்ட, மார்க்கஸ் வில்ஹெல்ம் என்ன பாக்கணும்னு கேட்டீங்களாமே, லெவலினோட ரைட் ஹேண்ட் என்னதுக்கு சந்திக்க வரணும், அந்த அட்டாக்கு மன்னிப்பு கேட்க வந்தீங்களான்னு கேட்க ரெய்னல் அவரை முறைச்சு பார்த்துட்டு இருந்தா. அவரும் கொஞ்சம் நடுக்கத்தோட, இந்த சாவின் சின்னத்தை வச்சு என் சாவு வரப்போகுதுன்னு மிரட்டுறாரோ, ஆனா நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், பின்வாங்க முடியாதுன்னு நினைச்சு நான் இங்க மன்னிப்பு கேட்க வரல, நான் லெவலினோட ஃபாலோவரா இருந்தனால எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்ல. ஃபாலோவரா இருந்தீங்களா, நிறைய விஷயம் மாறிடுச்சு போல, நான் நினைச்ச மாதிரியே தான் நடக்குது, லெவலின் கூட இருந்து அவன் எம்பரர் ஆனது அவனை வழி நடத்தலாம்னு இருந்தீங்க, இதெல்லாம் அவனோட பவரால தானே நீங்க நம்பினீங்க, ஆனா என்ன கொள்றதுல தோத்து போயிட்டீங்க, அதனால அவன் உங்களை கைவிட்டுட்டான், அதனால வேற வழி இல்லாம என்ன தேடி வந்திருக்கீங்க, சரிதானு கிட்ட வந்து கம்யூட் கேட்டான். அவரும் மனசுக்குள்ள, இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இவருதான் பேரரசராக தகுதியானவருன்னு கம்யூட்டை பார்த்து நினைச்சு அவன் முன்னாடி மண்டி போட்டாரு. நீங்க பாக்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னு தெரியுமான்னு கம்யூட் கேட்க, நீங்க என்ன ரெண்டு முக கொண்டவன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், அதுக்கு நான் இப்ப பே பண்றேன், என் விதியை நான் உங்க கையில விடுறேன்னு மார்க்கஸ் சொன்னாரு. கம்யூட் அவர்கிட்ட, நீங்க எப்பேற்பட்டவர்னு எனக்கு தெரியும், அதை தவிர நீங்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவரு, ஒரு முறை மனசு மாறின ஆளுக்கு மறுபடியும் மனசு மாறும், ராஜ்யத்தை நேசிச்சாலும் நீங்க லாயலா இல்ல, என் பக்கம் இருந்தா உங்க விசுவாசத்தை எப்போ கவனிக்க வேண்டி வரும், அப்படி இருந்தும் இதை ஏத்துக்க நீங்க தயாரான்னு கேட்க அவரு கொஞ்சம் ரிலீஃபோட, ஆமா இதுதான் எனக்கு வேணும்னு சொன்னாரு. அப்புறம் அந்த நைட் ட்ரெயினர் கம்யூட் கிட்ட, அந்த ஆள் உன்னை கொல்ல பார்த்தாரு, ஏன் அவரை உயிரோட விட்டேன்னு கேட்டா. அது கொஞ்சம் சிக்கலான ஒண்ணு, சிம்பிளா சொன்னா அவரு நம்ம பக்கம் இருந்தா கெட்டதை விட நல்லது நிறைய இருக்கு, நோபல்ஸ்க்கு மத்தியில இது ஏதாவது ஒண்ணு உண்டாக்கும், அதனால மனம் அது என்ன சப்போர்ட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு கம்யூட் சொல்ல. ஆனா நீ இன்னும் கோமா தானே இருக்கன்னு ரெய்னர் கேட்டா. கம்யூட்டும், கண்டிப்பா கோமா தான் இருக்க, ஆனா நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன், ஆனா அவராலதான் உன்னை சந்திச்சேன்னு சொல்லி அவரோட முடிவு வருடுனா.
அவளும் கொஞ்சம் பிளஷர் ஹிஹி ஆமான்னு சொன்னா. கம்மியா தெரிச்சுட்டு, ரெய்னர் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். முன்னாடி எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண? ஒரு ஹியூமன் இறந்து போனா உனக்கு என்னன்னு கேட்டா. அவ்வளவு தயங்கிட்டு இதுக்கு நான் எப்படி பதில் சொல்வேன்? காலை ஃபுல்லா பூச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு தான் இவனை கண்டுபிடிச்சேன்னு சொல்லவா முடியும்? வேற என்ன சொல்லணும்னு யோசிச்சு, முன்னாடி அவனோட அந்த கோல்டன் கலர் ஹேர் மின்னி இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்த்து, அந்த காட்டுக்குள்ள சூரிய வெளிச்சத்துல உன்னோட பிளண்டான ஹேர் கலர் முடி மின்னுச்சு, அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா யாருக்கு தெரியும் நீ என்ன சோசோவோ இல்ல டிராகனோன்னு சந்தேகப்படுவேன்னு. நான் சாதாரண காக்காதான்னு ரெய்னர் சொன்னான். அவனும் எழுந்து, சரி நீ என் முடி நல்லா இருக்குன்னு சொன்னதால அதை நான் நல்லா பாத்துக்கிற, அப்பதானே உனக்கு என்ன பிடிச்சிட்டே இருக்கும்னு சொல்லி அவன் நெத்தில கிஸ் பண்ணா. அவளுக்கு செம்ம பிளஷ் ஆயிடுச்சு. டக்குன்னு காக்காவ மாறிட்டா. ஆனா அப்பா அவன் மனசுல, ஆமா இவனை காப்பாத்துறது ஏன் எனக்கு அவ்வளவு முக்கியமா தெரிஞ்சது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனவன், அதனால அவனுக்கு நான் இன்னும் ஹெல்ப் பண்ணணும். இனிமே கம்மியூட் ரொம்ப பிஸியா இருக்க போறான். சாவின் சின்னமான பறவை கூட இருக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு நினைச்சா. அடுத்த நாள் ஆபீஸ்ல கம்யூட் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். பக்கத்துல இருந்த கலனஸ் கிட்ட, கலனஸ் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா. இது கேட்டதும் ஹிஸ் ஹைனஸ்க்கு பிரச்சனையான ஷாக் ஆனா. எனக்கு என்ன முடிவு பண்றதுன்னு தெரியலன்னு கம்யூட் சொல்ல, என்னாச்சு ஒரு ஹைனஸ்? ஆனா இம்பீரியல் பேலஸ்ல உங்களுக்கு ஏத்த மாதிரி தானே எல்லாம் நடக்குதுன்னு அவன் கேட்டான். அந்த மார்க்கஸ் வில்ஹெல்ம் கம்யூட் பக்கம் சாஞ்சாருல்ல, அவரு முன்னாடி லெவ்லினோட ரைட் ஹேண்டா இருந்தாரு. அதனால நடுநிலையா இருந்த நோபல்ஸ் எல்லாரும் கம்யூட்டை தனியா சந்திச்சு அவங்களோட ஆதரவு தெரிவிச்சுட்டு போனாங்க. அதனால கம்யூட்டோட ஃபாலோவர்ஸும் அதிகரிச்சாங்க. ஆனா அப்படி இருந்த கம்யூட்டுக்கு எது குறைச்சல் தருது இப்படி பெருமூச்சு விடுற அளவுக்கு? இது கண்டிப்பா பெரிய பிரச்சனையா தான் இருக்கும்னு கவர்னஸ் யோசிச்சு, யுவர் ஹைனஸ் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உங்க பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனோட வாழை எடுத்தான். ஆனா கம்யூட் பெருமூச்சோட, ரெய்னல் இப்பெல்லாம் என் கூட வரமாட்டான்னு சீரியஸா சொன்னான். இதை கேட்டது ஷாக்காட எதுன்னு கவர்னஸ் கேட்க, கொஞ்ச நாள் முன்னாடி வரை எங்க போனாலும் என் கூடவே வருவா, ஆனா இப்பெல்லாம் நான் வெளியே கூப்பிட்டா ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லி என் கூட வரமாட்டா, நான் என்ன பண்றதுன்னு கம்யூட் கேட்டான். கவர்னஸ் கோவமா, அட இது அந்த காக்காவை பத்தியா? பிரின்ஸ் கம்யூட்டோட இதயத்துல இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம அவர் கவலைப்படவே வைக்குது. இன்னொரு தந்திரமான பறவை, ஆனா இது என்னாலதான். அவர் அடிபட்டு இருந்தப்போ நான் அவர் பக்கம் இருந்திருக்கணும், அதனால இப்ப இவர் அந்த பதவியை பத்தி யோசிக்காம இருந்திருப்பாரு. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நான் என்னால முடிஞ்சதை பண்ணி அந்த காக்காவை பத்தி அவர் நினைக்காத மாதிரி பண்ணணும்னு நினைச்சு, உங்க பறவை உங்க கூட இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? அந்த பறவை என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியல, ஆனா அதோட இடத்த ஃபில் பண்ணி உங்க தனிமையை நான் வேணா தீக்குறேன். அது என் உயிரானாலும் பரவாயில்ல, என் விரலை வெட்டிக்கணுமா வெட்டிக்கிறேன், என் இதே வேணுமா அதையும் பிடிங்க தரேன், என்ன வேணும் சொல்லுங்கன்னு வெறியோட கேட்டுட்டு இருந்தான். கம்மிட்டு உண்மைன்னு எதுவுமே வேணாம் வெளியே போன்னு அனுப்பி விட்டுட்டான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மெய்ட்ஸ் எல்லாரும் ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருந்தாங்க. ரெய்னர் அங்க மேல உட்காந்து, எல்லாரும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வேலை பாக்குறாங்க போல, எனக்கும் ஏதாவது பண்ணணும் போல இருக்கு, சும்மா இருக்க கூட போர் அடிக்குது. மார்க்கஸ் வில்ஹெல்ம் வந்து போனதுல இருந்து நான் கம்யூட் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கேன். கம்யூட்டை தேடி நிறைய நோபல்ஸ் வருவாங்க. அப்படி வரப்போ சாவின் சின்னமான பறவை அவன் தோல் மேல உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நான் இந்த உலகத்துல நிறைய பேரை கடந்து வந்துட்டேன். எல்லாரும் என்னை பார்த்து கொஞ்சம் பின்வாங்கினாங்க. எனக்கு இங்க இருக்க அரசியல் பத்தி அவ்வளவு தெரியலனாலும் அந்த மாதிரி பார்வை எம்பரருக்கு நல்லதா இருக்காதுன்னு தெரியும். அதனால நான் கொஞ்ச நாளா தள்ளிதான் இருக்கணும். ஆனா எனக்கு இப்படி இங்க படுத்துட்டு சும்மா இருக்கவும் பிடிக்கல. நான் சும்மா உள்ள வந்து போறவங்களை கவனிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா லெவ்லின் எவ்வளவு முட்டாளா இருந்தாலும் நடிக்க தெரியாதவங்களை அனுப்புற அளவுக்கு முட்டாள் இல்ல. அதனால சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தா கூட என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆஹா இங்க இருக்க ஆர்வன்ஸ் என் வாழ்க்கையில போட்டுக்கணும் போல இருக்குன்னு டக்குன்னு அவளோட பேர்ட் இன்ஸ்டிக் வெளியே வந்து போச்சு. அப்ப அங்க இருக்க ஏதோன்னு பார்த்து, இதையே எனக்கு முன்னாடியே தோணமா போச்சுன்னு அங்க இருந்து மெய்ட் கிட்ட பறந்து போனா. அவ பாக்குற ஆட்களை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு நினைச்சு அவ வாயில ஒரு பூவை கவ்வி அந்த மெய்ட் கிட்ட கொண்டு போனா. ஆனா அந்த மெய்ட் டக்குன்னு பயந்து போய், எதுக்கு இந்த சாவின் பறவை என்ன பார்த்து பறந்து வருது, என்னால இதை துரத்தவும் முடியாது, ஏன்னா இது சைனஸோட பறவை நினைச்சு ப்ளீஸ் என்ன விட்டுன்னு பயந்து போனா. ஆனா பார்த்தா ரெய்னல் அந்த மெய்டோட கையில அந்த பூவை கொடுத்தா. மெய்டும் எனக்கான்னு கேட்க அவள ஆமான்னு தலாசிச்சா. காக்காவை பத்தின எண்ணத்தை டக்குன்னு மாத்த முடியலனாலும் கைனஸால பிற்காலத்துல நல்லது நடக்கும்னு ரெய்னல் நினைச்சா. அந்த மாதிரி தயக்கத்தோட, இந்த ப்ரீசியஸான பூவை நான் ஏத்துக்கலாமான்னு கேட்க, அந்த இடத்துக்கு வந்த கம்யூட், நீதான் அந்த பூவை அந்த மேய்க்கு கொடுத்தியா ரெய்னல், என் காவம்க்கு உன்னை பிடிச்சிருக்கு போல, நீயும் அந்த பூவை வச்சுக்கொண்டு மேய்ட் கிட்ட சொன்னான். அந்த பூ அவளோட சம்பளத்தை விட எக்ஸ்பென்சிவான ஒண்ணு. அவ ஷாக் ஆயிட்டா. அப்ப கம்யூட் அந்த மேய்ட் கிட்ட, நீ கடினமா உழைச்சிருக்க, அதனால இது உனக்குதான், இனியும் நல்லா வேலை பாருன்னு சொல்ல, அந்த பொண்ணு கண்டிப்பா
ஹைனஸ்னு சொல்லி நான் என் வேலையை தான் பண்ணேன். ஆனா என் ஹைனஸ் எனக்கு இதை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அந்த சாவின் பறவையால இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. நான் தப்பா எடை போட்டுட்டேன். அந்த காகமோ பிரின்ஸ் கம்யூட்டோ பிரின்ஸ் லெவலினை விட முற்றிலும் வித்தியாசமானவங்க நினைச்சு அங்கிருந்து போனா. கம்மி ட்ரெயினர் கிட்ட அந்த மேடு கூட விளையாடதா நீ நான் கூப்பிடும் போதெல்லாம் வரலையான்னு கிண்டலா கேட்க, ஏதோ சீட் பண்ண மாட்டின மாதிரி. அது இல்ல, மத்தவங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கல. உன் பக்கம் இருந்தா யாரும் உன்கிட்ட வர மாட்டாங்க. அதான் நான் உன்கிட்ட இருந்து தள்ளி மத்தவங்க கிட்ட கொஞ்சம் கைண்டா நடந்துக்க நினைச்சேன். நீ என்னை பார்த்து அப்படித்தானே நினைச்சேன்னு கேட்டா. அவனுக்கு முன்னாடி நடந்த ஞாபகம் வந்து அவனே அதை அட்டாக் பண்ணிச்சு. கம்யூட்டோ ஐயோ சாரின்னு சொல்ல, உன்கிட்ட போட்ட எஃபர்ட் மாதிரி மத்தவங்க கிட்டயும் நான் பண்ணா மேபி ஃபியூச்சர்ல என்ன அவங்க நல்லா பார்ப்பாங்கன்னு ட்ரெயினர் சொன்னா. இதை கேட்டதும் அவள் அப்படி பாக்குறாங்கன்னு கவலைப்படாம பெட்டரா பாக்கணும்னு எஃபோர்ட் பண்றா. இன்னொரு அற்புதமான கிரியேச்சர்னு நினைச்சு யாரு என்ன நினைச்சாலும் நீ எனக்கு லக்கி சாம் தான். உன்னால என்ன யாராவது அவாய்ட் பண்ணா அப்படிப்பட்ட ஆளுங்களே எனக்கு தேவையில்லை. இந்த பாலைவனத்துல எனக்கு ஒரு நீரோட மாதிரி நீதான் என்னோட சேஃப் பிளேஸ். அதனால மத்தவங்களுக்காக என்கிட்ட இருந்து உன்னை தள்ளி வச்சுக்காது. நீ என்ன சொல்ற அதை நான் பண்றேன். உனக்கு ஷைனான பொருள் வேணும்னா என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன். சாப்பாடு வேணும்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா ஃபுட்டையும் நான் கொண்டு வரேன். உனக்கு தூங்க பேலஸ் வேணும்னா அதையும் நான் பில் பண்றேன். என்ன வேணும் சொல்லுன்னு அவ கைய பிடிச்சு கம்மிட் கேட்டான். ரெய்னர் அவன் மனசுல எனக்கு ஷைனியான பொருட்களோ இல்ல சாப்பிடவோ எதுவும் வேணாம்னு நினைச்சு கம்யூட் எனக்கு மேட்டா இன்னொரு காக்காவை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்டா. அவ ஹியூமன் மோடா இருக்கிறப்பவே இந்த காக்காவோட இன்ஸ்டிங் இடையில பூந்து அப்படி கேட்டுச்சு. இது கேட்டதும் இன்னொரு காக்காவான்னு கம்யூட் ஷாக்கானா. ஐயோ கம்யூட் நான் அதை கேட்கவே வரலன்னு ஏதோ சொல்ல வேண்டாம். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.